Hi friends, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்க தியாகு பேசுகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்களா சென்னையில் நான் பார்த்தீங்கன்னா அசோக் லைலண்ட் தோஸ்த் டீலரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். யாருக்காவது புது வண்டி ஏதாவது வேணும்னா மேலே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஓகேங்களா? அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், யாருக்காவது டாடா ஏஸ் இந்த பொலீரோ இந்த மாதிரி வண்டி வேணும்னாலும் சொல்லுங்கள். அதில் என் ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா படா தோஸ் i2G இதுக்கிட்ட வந்துடுச்சு, கொஞ்ச நாள் ஆகிடுச்சு. பட் ஆனால் நான் தான் இப்போ தான் அப்டேட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதாவது படா தோஸ் i2ன்னு ஒரு மாடல் பார்த்துருப்பீங்க கரெக்டுங்களா? சேம் அதுவும் இதுவும் சேம் மாடல் தான். பட் ஒரு வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா GVW, அதாவது கிராஸ் வெயிட் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் அதிகப்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி பேலோடு அதிகமாக இருக்குது. அதனால உங்களுக்கு சின்ன டிஃப்ரெண்ட் வரைக்கும். ஓகேங்களா? எதுக்காக இந்த டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம கவர்மெண்ட் RTO ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா 1500 kgக்கு மேலே பேலோடு போயிடுச்சுன்னா நமக்கு லைஃப் டேக்ஸ் வராது. அதனால i2 வண்டி பார்த்துருப்பீங்க இல்லையா, அது 1400 கிலோக்கும், இது பார்த்திங்கன்னா 1600 கிலோக்கும், அதாவது i2G பார்த்திங்கன்னா 1600 கிலோக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மூலயமா உங்களுக்கு லைஃப் டேக்ஸ் வராமல் இருக்கும். ஓகேங்களா? அதாவது லைஃப் டேக்ஸ் பார்த்திங்கன்னா i2ல இருக்கும், i2Gயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டேக்ஸ் வராது. இது மூலயமா உங்களுக்கு RTO அமௌண்ட் கிட்டத்தட்ட ஒரு 45,000 to 50,000 உங்களுக்கு கம்மியாகும். அதனால நீங்கள் முன்பணம் கட்டுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகும். ஓகேங்களா? அதனால் கொஞ்சம் பார்த்து எடுங்க. நீங்கள் எந்த மாதிரி நீங்கள் பார்த்துன்னா ரெண்டுமே ஒரே வண்டி தான். அதனால் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லை. அது எல்லாமே நம்ம வண்டி எல்லாமே பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 3 சிலிண்டர் வண்டி தான் வந்திருக்கு. ஓகேங்களா? அதனால் எந்த வித பிரச்சனையும் இல்லை. நீங்கள் தாராளம் நம்பி எடுக்கலாம். இந்த வண்டியும் நீங்கள் நம்பி எடுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லை, நம்ம i2ல இருக்கிற மாதிரி தான், சேம் தான். ஓகேங்களா? ஃப்ரண்ட்டில் 3 லீஃப் இருக்கும், பேக்கில் 3 லீஃப் இருக்கும். அதே மாதிரி தொட்டி சைஸு நீளம் 9 அடி இருக்கும், அகலம் 5.9. சேம் எல்லா பலாதோஸில் இருக்கிற மாதிரி தான் இதுலேயும் இருக்குது. அந்த i2Gலையும் சேம் தொட்டி சைஸ் தான் இருக்குது. ஓகேங்களா? எந்த வித மாற்றமும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டிரைவர் +2, ஓகேங்களா? 1+2ன்னு சொல்லுவாங்க. சீட்டு கெப்பாசிட்டி இருக்குது. அதே 40 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி தான். 5 போல்ட் வண்டி தான். ஓகேங்களா? இது கொஞ்சம் மைலேஜ் கொஞ்சம் நல்லாவே கிடைக்கிறதுனால நிறைய பேர் இந்த வண்டியை இப்போ விரும்பி எடுக்கிறாங்க. i2வும் i2Gயும் இப்போ நிறைய வண்டி போகுது. முக்கியமாக இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஆட் ப்ளூ கிடையாது. அதுதான் முக்கியமான விஷயம். இந்த ரெண்டு வண்டியிலும் i2 i2G இந்த ரெண்டு வண்டியிலையும் டெஃப் ஆயில் சொல்லுவாங்களே, ஆட் ப்ளூ, அது ரெண்டுமே இந்த வண்டியில் இல்லை. அதுதான் நமக்கு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் இருக்குது. ஓகேங்களா? அதனால் எதாக இருந்தாலும் டவுட் இருந்தால் கிளியராக கேட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை, இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட் வந்துகிட்டே இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா இப்போது நம்ம வண்டியில் 4 சிலிண்டர் வண்டி இப்போ கிட்டத்தட்ட வந்துடுச்சு. ஓகேங்களா? அது என்ன வண்டின்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த வண்டியோட டீட்டெயிலெலாம் நான் இப்போ போடுவேன். ஓகேங்களா? உங்களுக்கு அது எங்களுக்கு சொல்லுவாங்க. அது எப்போது வண்டி டெலிவரி பண்ணலான்றதும் எங்கிட்ட சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் நம்மதில் தோஸ்த் XL அதுவும் இப்போது வந்திருக்கு. யாருக்காவது அந்த வண்டி வேணும்னாலும் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? தோஸ்த் XL இப்போ வந்திருக்கு. யாருக்காவது அந்த வண்டி பற்றி டீட்டெயில் வேணுனாலும் கமெண்ட்டில் கேளுங்க. நானும் அந்த வீடியோ பற்றி நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இனி யாருக்காவது நான் இப்போ சொல்கிறேன், யாருக்காவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை உங்கள் ரிலேஷனுக்கோ யாருக்காவது வண்டி ஏதாவது தேவைன்னா என் நம்பருக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு என் வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். யாராவது புது வண்டி கேட்டாங்கன்னா கேளுங்க. அதேமாரி நிறைய பேர் என் வீடியோ பார்த்துட்டு டவுட்ஸ்லாம் கிளியராக கேட்குறாங்க, நம்மளும் சொல்லிடுறோம். அதனால் பிரச்சனை இல்லை. எனக்கு தெரிஞ்ச டவுட்டு நான் கிளியர் பண்ணிட்டேன். இல்லைனா நம்ம சர்வீஸ் மேனேஜர் அட்வைஸ் நம்பர் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? யாருக்காவது நம்ம சேனல் லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.